இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் கதை புழுகுசாமி பற்றிய கதை. இவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் உண்மை 1% கூட இருக்காது. ஆனால் அதை அவ்வளவு உண்மையாக சொல்வதில் அவர் கில்லாடி. புழுகுசாமி ஒருமுறை ஊர் மந்தையில் மற்றவர்களுடன் வந்து பேசிக் கொண்டிருந்தார். வழக்கம் போல அவரோட உருட்டல் ஆரம்பமானது. தெரியுமா மக்களே, போன மாசம் நான் அப்படியே ஒரு அவசர வேலைக்காக லண்டன் போயிருந்தேன். நம்ம ஊர்ல மழை பெய்யுற மாதிரி அங்க பனிக்கட்டி மழையா பெய்யுது. நான் அப்படியே நடந்து போகும்போது என் முன்னாடி ஒரு பெரிய வெள்ளை புலி வந்து நின்னுச்சு என்றார் புழுகுசாமி. கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஆச்சரியமாக, லண்டன்ல புலியா, அதுவும் ரோட்லயா என்று கேட்டார். புழுகுசாமி சற்றும் யோசிக்காமல், ஆமாம்பா, அது லண்டன் மகாராணியோட வளர்ப்பு புலி. என்கிட்ட வந்து, ஹெலோ புழுகுசாமி, எப்படி இருக்கீங்கன்னு இங்கிலீஷ்ல கேட்டுச்சு. நான் தமிழ்ல பதில் சொன்னதும் அதுக்கு தமிழ் தெரியலையேன்னு வருத்தப்பட்டு போயிருச்சு என்று ஒரு போடு போட்டார். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே அவர் மனைவி காமாட்சி அங்கே வந்தார். என்னங்க இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க? வீட்ல குழாயில தண்ணி வரல, அந்த மோட்டார கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு காலையிலேயே சொன்னனே என்றார் காமாட்சி. புழுகுசாமி விடவில்லை. அடியே காமாட்சி, நான் இப்போதான் என் லண்டன் பயணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அந்த மோட்டார் என்ன பெரிய விஷயம்? நான் லண்டன்ல இருக்கும்போது அந்த ஊர் பெரிய டெம்ஸ் நதியே வத்தி போச்சு. நான் தான் ஒரு பெருவிரலால ஒரு கல்ல தள்ளுனேன். உடனே தண்ணி ஊற்றெடுத்து ஊடிச்சு தெரியுமா என்றார். அப்போது அங்கிருந்த ஒருவர், சரி புழுகுசாமி, லண்டன் மகாராணியே உங்க நண்பர்னா அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்க என்று கேட்டார். புழுகுசாமி சொன்னார், மகாராணி எனக்கு வைரத்தால் செஞ்ச ஒரு தட்டை பரிசா கொடுத்தாங்க. அந்த தட்டுல சாப்பிட்டா சாப்பாடு தீரவே தீராது. நான் சாப்பிட்ட முடிச்சதும் தானாவே தட்டு சுத்தமாயிடும். அதை இப்போ வீட்டு பீரோல பூட்டி வச்சிருக்கேன் என்றார். காமாட்சி குறுக்கிட்டு, அடங்கப்பா, அப்படியா சேதி? அப்போ இன்னைக்கு மதியம் அந்த தட்டுலயே உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்க சொன்னது உண்மையா இருந்தா இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன். அந்த தட்டுல தானாவே சாப்பாடு வரட்டும், நாங்களும் சாப்பிடுறோம் என்றார். புழுகுசாமி முகம் அப்படியே சுருங்கிவிட்டது. இல்லை காமாட்சி, அந்த தட்டு லண்டன் நேரப்படிதான் வேலை செய்யும். இப்போ லண்டன்ல விடியற்காலை 3 மணி. அந்த நேரத்துல சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது என்று மழுப்பினார். ஊர் மக்கள் அனைவரும் கலகலவென சிரிக்க ஆரம்பித்தனர். ஒருவர் சொன்னார், புழுகுசாமி, லண்டன் புலிக்கு தமிழ் தெரியாதுங்கிறது நிஜமோ இல்லையோ, உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதுங்கிறது மட்டும் பொய்யே இல்லை. புழுகுசாமி மெதுவாக எழுந்து, சரி சரி, மோட்டாரை சரி பண்ண போறேன் என்று அங்கிருந்து நழுவினார். கதையின் நீதி: பொய் சொல்லி புகழ் பெறுவதை விட உண்மை சொல்லி அமைதியாக வாழ்வது மேலானது. புழுகுசாமியின் இந்த புழுகு உங்களுக்கு பிடித்திருந்ததா? அவர் லண்டன் போனதாக சொன்னது போல இன்னும் சுவாரஸ்யமான கற்பனை சம்பவங்களை அவர் சொல்ல வேண்டுமா? இப்பவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பாய்.